லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து யூனிட் 2 எதுவுமே பார்த்துட்டு இல்லைன்னா இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைத்திட்டத்தில் மொழி அப்படின்ற லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் தான். ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ கலைத்திட்டத்தில் மொழி, அதாவது லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலத்தில் எப்படி மீனிங் என்ன சொல்லுது, மீனிங் என்ன சொல்கிறோம், மெயினாக கான்செப்டில் என்ன சொல்கிறோம், அதே மாதிரி என்ன கோலில் சொல்கிறோம், எய்ம்ஸ் மீன்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தனித்தனி பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மீனிங்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இப்போ எதெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அப்படின்னா லைக் இது வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸாக எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எஜுகேஷன் பர்பஸாக வந்து லாங்குவேஜை வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோம்னா, நம்ம லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜாக ஒரு சப்ஜெக்டாக மட்டும் படிக்காமல் அந்த லாங்குவேஜை வந்து நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபோட்டோசிந்தசிஸ், எவாப்பரேஷன், ப்ரெசிபிட்டேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங்கும் அவங்களால கற்றுக்க முடியும் அண்ட் நியூ வேர்ட் கற்றுக்கிறதுக்கான நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ மேத்தமேட்டிக்ஸில் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை வந்து ஈக்குவேஷன் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ மலையாளம் தமிழ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் கிராமர் அந்த மாதிரி மட்டும் சொல்லித்தராங்க. நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் இன்டிகிரேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸும் நம்மளால் கற்றுக்க முடியும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியர் வேவாக நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மீன்ஸாக வந்து இந்த லாங்குவேஜை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். ஃபர்தராக இது வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு லேர்னிங் லாங்குவேஜ்னு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்காகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் மட்டும் நம்ம அதை எடுக்காமல் ஒரு கரிக்குலம் அப்படின்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லாங்குவேஜில் எடுக்கும்போது அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும் அண்ட் ஐடியாஸும் ஷேர் பண்ண முடியும். இதுதான் மீனிங். கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜாக இருக்கும்போது ஒரு தனி இண்டிவிஜுவலுக்குமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்செப்டை வந்து நம்ம யோசிக்கும் போதும் கூட அவங்களோட லாங்குவேஜில் யோசிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு லாங்குவேஜில் ஒரு கிளாஸ்க்கு நம்ம போயிட்டோம்னா அதில் எழுதுவோம், பேசுவோம், ஏதாச்சும் ஒரு கொடுத்தாங்கன்னா அதில் வாசிப்போம். அதுக்கு அவங்களோட லாங்குவேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, கோல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் வந்துட்டு ஒரு கான்செப்டை வந்து ஈஸியாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து நம்ம ஒரு கான்செப்டை வந்துட்டு நம்மளோட ஐடியாஸ் மூலயமா நம்ம பேசணும் இல்லை எழுதணும்னா நம்மளோட ஐடியாஸ் மூலியமாக எழுதுறதுக்காக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் எய்ம் பார்க்கும்போது இது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து லாங்குவேஜோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது வந்து மெயின் எய்மாக இருக்குது. அண்ட் இது டெவலப் பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், அதோட கிளாரிட்டி இருக்கும், டவுட்ஸ்னால் அவங்க வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணி கேட்க முடியும். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது வந்து தமிழ் லேர்ன் பண்ணியிருக்காங்க, தமிழ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வரணும், இதோட மீனிங் வச்சு அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் வந்து எய்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் லிங்குவிசம்ன்ற ஒரு கான்செப்ட். ப்ளூரல் லிங்குவிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட எபிலிட்டி இஸ் தட் ஹவு ப்ரொஃபிஷியன்ட் தே ஆர் இன் மோர் தென் ஒன் லாங்குவேஜ் ஆர் அதர் தென் தேர் ஹோம் லாங்குவேஜ்கள். இப்போ நான் வந்துட்டு என் ஹோம் லாங்குவேஜ் தமிழ்னா அதை தவிர்த்து வேறு லாங்குவேஜஸ்க்கும் நான் எவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கிறேன், என்னால் கற்றுக்க முடியுது, பேச முடியுதுங்கிறதுலாம் ப்ளூரல் லிங்குவிசம். ஸோ இதோட நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே நம்ம 100+ லாங்குவேஜஸை பேசுகிறோம், அதுக்கான லிபி இருக்குது, ரைட்டிங் ரீடிங்னு சொல்லிட்டு நிறையா விஷயம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூரல் லிங்குவிசமில் கரிக்குலத்தில் அடாப்ட் பண்ணுறது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் ஆகும். அது இல்லாமல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கும். இப்போ நம்ம குளோபலைசேஷனுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா நம்ம ஹோம் லாங்குவேஜ் தவிர அகாடமிக் லாங்குவேஜான இங்கிலீஷ் கற்றுக்கிற போது நம்ம மேபி இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்தியா விட்டு வெளியில் போகிறோங்கிற போது நம்ம அகாடமிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஸ் ஆகும். நம்ம ஸ்டேட்டை விட்டு போகிறோங்கிற போது அங்கே இருக்க ஒரு லாங்குவேஜ் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்துட்டு டே டு டே லைஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகேடா. இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலத்தில் மீனிங்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்துருக்கோம்,
அதோட கோல்ஸும் பார்த்துருக்கோம், அப்புறம் எய்ம்ஸு, நீட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே லாங்குவேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லுது. இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ண